ராம் நாராயண் ராம். இந்த தூதர்கள் அனைவரும் மிகுந்த விழிப்புடன் இருப்பது எப்படி சூழ்நிலையில் குழப்பத்தை உருவாக்க முடியும் என்பதை கவனிக்கின்றனர். அந்த குறிப்பிட்ட புள்ளியில் இருந்து ஒரு நிலையை உருவாக்குகிறார்கள். அதனால் குரு மற்றும் சீடன் இருவருக்கும் இடையில் தவறான புரிதல் ஏற்பட்டு பிரிவு நிகழ்கிறது. உதாரணமாக நினைத்து பாருங்கள். அவர்கள் ஒரு விதிமுறையை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் 10 லட்சம் மக்களை ஈர்த்து 10 லட்சத்திலிருந்து 16 அளவிற்கு முக்கிய நிலைக்கே கொண்டு செல்ல திட்டமிடுகின்றனர். ஆனால் அவர்கள் முயற்சிப்பது 10 லட்சத்திலிருந்து 8 லட்சம் பேர் செல்லாமல் தடுப்பதே. அது ஆசீர்வாதமாக இருந்தாலும் அல்லது அவர்களது ஒரு செயல் இருந்தாலும் அவர்கள் நினைக்கிறார்கள் தவறான சாதனை இல்லாமல் 21 இலட்சம் ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய சாதனையை சில கணங்களில் பெற முடியும். அதற்கு இடையூறு ஏற்படுத்தி தடங்கள் உருவாக்க முடிந்தால் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவாக அவர்கள் பயன்பெறுகிறார்கள். இவர்கள் பெற்றுக்கொள்ளும் பிரிவில் இருந்து யாரை அதிகம் தடுக்க முடிகிறதோ அவர்கள் அனைவரும் அவர்களுக்கே கிடைப்பார்கள். இதுவே அவர்களது விதிமுறை. அவர்கள் அப்படி சிறிய விஷயங்களில் கூட தவறான புரிதலை உருவாக்கும் பணிகளில் மற்றும் கவலைகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் இப்படி பரிதாபகரமான நிலைகளை உருவாக்குகிறார்கள், யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு. ஆனால் இந்த தவறான புரிதல் அவர்கள் சந்ததிகள் சீடர்கள் இடையே மட்டுமே உருவாகிறது. பெறுபவர்கள் மீது தாக்கம் இருக்கலாம், ஆனால் எப்போதும் அதாவது வழங்குபவர் அவர்களை தவறாக நெருங்க மாட்டார். தவறாக செல்காமல் பெற விருப்பம் உள்ளவர்களிடம் தவறுகளை சுட்டிக்காட்ட முயற்சிக்க மாட்டார். ஆனால் பெறுபவர் தவறு புரிந்து கொண்டால் அல்லது குற்றம் சுமத்தியால் பெற்றவர் விலகிவிடுவார். அப்பொழுது அவர்களுக்கு அனுமதி சாங்ஷன் வழங்கப்படாது.